என்னுடைய காணியில் ஒருவர் சட்டவிரோதமாக ஒரு கட்டடத்தை அமைத்தால் அதை நான் போலீஸின் உதவியுடன் அந்த கட்டடத்தை அகற்றுவதற்கு முழு உரிமையும் எனக்கு இருக்கிறது. இது ஒரு பொது மக்களுடைய காணியில் அமைக்கப்பட்ட இந்த விகாரியை அகற்றுவதற்கு சட்டப்படி சட்டபூர்வமான இந்த நடவடிக்கை எடுத்தாலும் இங்கே போலீஸ் எங்களுக்கு உதவி செய்யுமா? போலீஸ் ஏனைய அரசாங்க நிறுவனங்கள் எல்லாமே பேரினவாத மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதே தவிர இதற்கு எதிராக போராடுபவர்களை அடக்கி இந்த கட்டடத்தை விகாரையாக மாற்றுவதற்குரிய முயற்சிகளைத்தான் செய்கிறார்கள். இந்த சூழலில் வாழ்பவர்கள் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் மாத்திரமே. இங்கு சிங்கள குடியேற்றங்களும் இல்லை, சிங்கள குடும்பங்களும் இல்லை, இந்த வழிபாட்டு தலத்தை வழிபடுவதற்கு எவருமே இல்லை. இதை வழிபடுவதற்கு தென்னிலங்கையில் இருந்தும் பிற மாவட்டங்களிலிருந்து மக்களை கொண்டு வருகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் இங்கு எவருமே இல்லை. இதன் அர்த்தம் என்ன? இந்த விகாரையை சுற்றி இருக்கிற காணிகளை அபகரித்து இதை சிங்கள குடியேற்றமாக மாற்றுவதுதான். இது வெறும் ஒரு குடியேற்றம் அல்ல. இதன் பின்னணியில் அரசாங்கம் தமிழர் பகுதிகளை சிறிது சிறிதாக கைப்பற்றி அங்கே சிங்கள குடியேற்றங்களை அமைப்பதுதான் அதன் நோக்கம். இதற்காக முழு அரசாங்கமும் புத்த சம்மேளனம் மாத்திரமல்ல, ஆர்கியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், போலீஸ், ஏனைய அமைப்புகளும் இதற்காக பாடுபடுகிறது. பௌத்த மதம் அன்பையும் ஒற்றுமையையும் போதிக்கிறது. மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி தாங்கள் அதில் மகிழ்ச்சி அடைவதுதான் அந்த மதத்தின் அடிப்படை. இங்கே நடப்பதெல்லாம் தலைகீழானது. இங்கே எங்களை அடக்குகிறார்கள், இங்கே எங்களுக்குரிய உரிமைகள் பறிக்கப்படுகிறது, எங்கள் நிலங்கள் பறிக்கப்படுகின்றன. இதன் மூலம் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். இன்று புத்தர் உயிரோடு இருந்திருந்தால் நிச்சயமாக அவர் இதை நினைத்து வெட்கி தலை குனிந்திருப்பார். இந்த அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதை நாங்கள் ஒருபோதும் நிறுத்தப் போவதில்லை. இந்த போராட்டத்தில் நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த போராட்டம் மேலும் எங்கள் நிலங்களை கைப்பற்றுவதை தடுக்கும், எங்கள் சைவ இந்து மத வழிபாட்டு தலங்கள் கைப்பற்றப்படுவதை தடுக்கும், மேலதிகமாக புதிய பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதை தடுக்கும், தமிழர் மரபுரிமை பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்தும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம்.